இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஆனா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேரணும்னு ஆசைப்படுறீங்களே, வெட்டியா இப்படி கனவு காண்றதுக்குலாம் எனக்கு வயசுல. இதோட கேப்டன் மீனா அஷீரோ நிச்சயமா நம்ம டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேருவோம். ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கைஜூ நம்பர் 8 அப்படிங்கிற ஒரு பயங்கரமான அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் அனிமே ஃபேன்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஜூ நம்பர் 8 இந்த அனிமேவை ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. புதுசாக அனிமே பார்க்க போகிறவங்களுக்கு மஸ்ட் வாட்ச்னு தான் சொல்லுவேன். இதோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி கைஜூ அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். கைஜூன்னா வேறு ஒன்றும் இல்லை, தமிழில் மிருகன்னு சொல்கிற மாதிரி, இங்கிலீஷில் மான்ஸ்டர்னு சொல்கிற மாதிரி, ஜாப்பனீஸில் கைஜூன்னு சொல்கிறாங்க. நாம் கைஜூன்னே எடுத்துக்குவோம். இப்போ இதோட ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஹீரோ பேர் கஃப்காய்மினோ. நம்ம ஹீரோவோட சின்ன வயசில் அவருக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்தே அவர் வாழ்கிற சிட்டியில் பல கைஜூ வந்து சிட்டியையும் மக்களையும் தாக்குது. இந்த கைஜுவை கொல்றதுக்குன்னே சிட்டியில் கைஜுவை வேட்டையாடக்கூடிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. எப்படியாவது இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்து தான் எல்லா கைஜுவையும் கொல்லணுங்கிறது தான் நம்ம ஹீரோட ஆசை. ஆனால் நம்மளை மாதிரி தான் நம்ம ஹீரோவும் பிடிச்ச வேலை ஒன்று செய்கிற வேலை ஒன்றுன்னு பயிற்சி எடுத்து குட்டிக்காரன் அடிச்சும் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர முடியாமல் இறந்த கைஜுக்களை அப்புறப்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இருந்தும் முயற்சியை கைவிடாமல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்து கைஜுவை கொல்லலாம்னு பார்த்தா நடந்த ஒரு விபரீத கோளாறுல ஒரு கைஜுவாகவே மாறிடுவார் நம்ம ஹீரோ. அடப்பாவுமே, இந்த கைஜுலாம் நம்மளை விட்டாலும் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவனுங்க நம்மளை விட மாட்டானுங்களே அப்படின்னு புலம்ப, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த கைஜுலாம் யாரு, கைஜுலாம் எங்கேருந்து வருது, இதுங்களோட ஹெட் யாரு, இதை பற்றிலாம் சும்மா பக்கா ஆக்ஷன் மெட்டீரியலோட சொல்கிறது தான் இந்த கைஜு நம்பர் 8. சும்மா சொல்லக்கூடாது, இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கும்போதே இதோட அனிமேஷன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னு தெரியும். அனிமேஷன் சூப்பருங்க. இந்த அனிமேவில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்பவே சூப்பருங்க. செமட்ரிட் தான். இந்த அனிமேவில் வர கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டாக வர ரெனோ அப்படிங்கிற கேரக்டர், அப்புறம் கிக்கோரோ ஷினோமியா அப்படிங்கிற ஃபீமேல் கேரக்டர் இன்னமா வீசுகிறாங்க வெப்பனை. அப்புறம் ஹீரோயின் கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த 2 கேரக்டர் ரொம்ப சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிற வைஸ் கேப்டன்ஸ், ஜென் நருமி அப்புறம் ஓஷினா. எதிரில் நிற்கிறவன் எமனா இருந்தாலும் இறங்கி அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க 2 பேரோட கேரக்டர். மற்ற கேரக்டர்ஸுமே நல்லா தான் இருந்தது. அப்புறம் இந்த அனிமேவோட வில்லன் கேரக்டருமே ஒரு மாதிரி வித்தியாசமாக டேஞ்சர்ட் ஆயிவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அனிமேவோட சீசன் 1 சீசன் 2 இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமே வாய்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க, குறை சொல்லவே முடியாது. டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு கும்பிடுடா. அப்புறம் இந்த அனிமேவோட சீசன் 1 தமிழ் டப்பிங்கில் டெலகிராமில் அவைலபிளாக இருக்கும். பட் சீசன் 2 வந்து இப்போ தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. டெலகிராமில் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஃப்ரீயாக பார்க்கக்கூடிய நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு சிரமம் தான். இல்லைனா கிரன்ச்சிரோலில் மந்த்லி பே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அனிமேவை இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஒரு அனிமே. அதேமாரி நான் இது வரைக்கும் அனிமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இது அனிமேஷனாக பார்க்காம எமோஷனாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அதேமாரி அனிமேவில் சின்ன பசங்க விரும்பி பார்க்குற அனிமேவும் இருக்குது, பெரியவங்க விரும்பி பார்க்குற அனிமேவும் இருக்குது. இதில் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்தம் இல்லாமல் இருக்கிறது சின்ன பசங்களுக்கானது, பெரியவங்களுக்கானது ரத்தம் தெரிக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பா. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க, முக்கியமாக தமிழ் அனிமே ஃபேன்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பா.